திணை புனைத்து வள்ளியொடும் இந்திராணி மகளா தெய்வ யானை தன்னோடும் குருமலையில் தங்கி வினை களைய வேண்டி வரும் பக்தர் வினை களையும் வெற்றிவடி வேலவனே தேவர் பெருமானே. ஈரடு புவனங்களையும் காத்தருளுகின்ற சிவபெருமான் சத்து, திருமுருகப் பெருமான் சித்து, அம்பாள் ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். அந்த சிவஞானப் பாலை உண்டு சச்சிதானந்தமாக திருமுருகப் பெருமான் திருவருள் பொழிந்தருளுகின்றார். திருமுருகப் பெருமானுக்கு முருகன் என்ற ஒரு பெயர் அழகன் என்பதாக பொருள் படுகின்றது. குமரன் என்ற ஒரு பெயர் உலக சம்பத்தை அனைத்தையும் அருள் புரிகின்றவர் என்பதாகின்றது. சரவணபவன் என்ற ஒரு பெயர் சரவணத்திலே தோன்றியவராக கூறப்படுகின்றது. விசாகன் என்ற பெயருக்கு சிறந்த மயிலை வாகனமாக உடையவர். சாகம் என்றால் சிறகு, விசாகம் என்றால் சிறந்த சாகையுடைய மயில். ஆறுமுகம் ஷண்முகன். ஆறுமுகம் ஆறு வகையான கருணையை பொழிகின்றது. திரு ஏரகம் என்று போற்றப்படுகின்ற சுவாமிமலை, ஓம் எனப்படும் மொழிப்பொருள் உரைத்த திருத்தலம், பிரணவத்தின் பொருளை பரம்பொருளே உணர்த்த பரம்பொருளே உணர்ந்து கொண்ட திருத்தலம். நான்முகன் வேதத்திற்கு அதிபதியாக இருப்பினும் ஓம் எனப்படும் மொழிப்பொருள் அறியாமல் இருந்தான். அதனால் நான்முகனை சிறையிலே அடைத்தார் திருமுருகப் பெருமான். படைப்புத் தொழிலை ஏற்றுக்கொண்டார். இது அகிலாண்டேஸ்வரனுக்கு தெரிய வந்தது. நான்முகன் விடுதலைக்கு வழிவகுக்க திருமுருகப் பெருமானிடம் நந்தியம் பெருமானை தூதாக அனுப்பி வைத்தார் சிவபெருமான். ஆனால் நந்தியம் பெருமானை திருமுருகன் கோபித்துக் கொள்ளவே அவரும் திரும்பி வந்து சேர்ந்தார். ஓர் அற்புதமான திருவிளையாடலின் ஆரம்பம் தொடக்கமானது. சிவபெருமானே திருமுருகனை தேடி வந்தார். நான்முகனை விடுவிக்குமாறு கூறினார். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாதவர் எவராயினும் அவர்கள் தண்டனை பெற்றே தீர வேண்டும் என்பது திருமுருகனின் திருவாக்கு. சிவபெருமான் திருமுருகனை குழந்தையாக பாவித்தருளினார். இருப்பினும் அந்த குழந்தையிடம் பிரணவத்திற்கு பொருள் கூறும்படி இறைஞ்சி நின்றார். ஒரு விஷயத்தை தெரிவிப்பவன் குரு.
அந்த விஷயத்தை தெரிந்து கொள்பவன் சீடன். ஆகையினால் திருமுருகப் பெருமான் எழுந்தருளி இருக்க சிவபெருமான் தம் செவியினை திருமுருகப் பெருமான் அருகே கொண்டு சென்று மறைவாக கூறுக என்றருளினார். சிவபெருமானின் திருச்செவியில் திருமுருகப் பெருமான் பிரணவப் பொருளை உரைத்தருளினார். அகிலம் உய்ய வேண்டும் என்பதற்கான அற்புதமான இத்திருவிளையாடல் காவிரிக் கரையில் சோழ நாட்டில் 6 படை வீடுகளில் ஒன்றாகிய திரு ஏரகம் என்று திக்கட்டும் போற்றப்படுகின்ற சுவாமி மலையில் அரங்கேறியதாக அறிவிக்கின்றது தலபுராணம். ஓம் என்று சொல்லப்பெறும் அந்த ஒலியிலேயே 6 எழுத்துக்களும் அடங்கி விடுகின்றன. ஓர் எழுத்தில் 6 எழுத்து. ஓங்கார பிரணவத்தில் ரீங்காரம் சுவாமி மலையில் ஒலிக்கின்றது. அந்த ஒலி திருமுருகனின் சூக்கும ஒலி. அந்த ஒலி பக்தர்களின் சிந்தையிலே ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஓம் எனும் பிரணவத்தினுள் இறைவன் ஒலியாகவும் ஒளியாகவும் இருக்கின்றான். ஓம் எனும் மந்திரம் அஜபமாக ஆற்ற வேண்டியது. ஓம் என்பது மனதினுள் இருத்தி வைக்க வேண்டியது. இறைவன் ஓம் என்பதற்குள் இருக்கின்றான். ஓம் என்ற பிரணவம் மனதினுள் இருக்கின்றது. இப்போது இறைவன் மனதினுள் இருக்கின்றான். இந்த அற்புத தத்துவத்தை அகிலத்திற்கு அறிவுறுத்துகின்றது திரு ஏரகம் என்று போற்றப்படுகின்ற சுவாமிமலை. மனித உடம்பின் அமைப்பே ஆலயத்தின் தத்துவமாக கொள்ளப்பட்டது. வாயை கோபுர வாசலாகவும் ஜீவனை சிவலிங்கமாகவும் கூறுவர். சுவாமிமலை ஒரு செய்குன்றின் மேல் அமைந்த திருக்கோயிலாகும். இயற்கையான மலையில்லாத இடத்தில் கட்டுமலை ஒன்று அமைக்கப்பெற்று அதன் மேல் திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. தெற்கு பார்த்ததாக அமைந்த ராஜகோபுரம் 5 மாடங்களுடன் திருக்காட்சி பொழிகின்றது. கந்தபுராண நிகழ்ச்சிகள் கோபுரத்தில் சுதை உருவில் அமைக்கப்பட்டுள்ளன. சுவாமிமலையின் திருக்கோயிலில் கிழக்கு முகமாக அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது. விநாயகர், சோமாஸ்கந்தர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் மற்றும் நவக்கிரகங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன. அற்புதமான மண்டபங்கள் அழகாக காட்சி பொழிகின்றன. சுவாமிமலை அருள்மிகு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை
தரிசனம் செய்வதற்காக அற்புதமான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏர் என்பதற்கு அழகு என்பது ஒரு பொருள். அழகுமிக்க பதியாதலால் இத்திருத்தலம் திருவேரகம் எனப்பெற்றது. குருவாக இருந்து முருகன் அருளியதால் குருமலை, குருகிரி என்று போற்றப்பட்டது. நெல்லி மரத்தை தல விருட்சமாக பெற்றதால் தாத்திரகிரி என புகழப்பட்டது. சிரகிரி என்றும் சிவகிரி என்றும் இத்திருத்தலத்திற்கு பெயர்கள் உண்டு. இருப்பினும் அருள்மிகு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி எழுந்தருளி இருப்பதால் சுவாமிமலை என பெயர் பெற்று அத்திருப்பெயரே இத்திருத்தலத்தில் நிலைத்துவிட்டது. சுவாமிமலையில் வஜ்ர தீர்த்தம், குமாரதாரை, சரவண தீர்த்தம், நேத்திர புஷ்கரணி, பிரம்ம தீர்த்தம் என்ற 5 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. சுவாமிமலையில் அருள்மிகு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியின் அலங்காரச் சிறப்பு அனைவராலும் அறியப்பெற்றதாகும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வைப்பது கந்தப் பெருமானின் அபிஷேகம். திருநீறு அபிஷேகம் செய்யப்பெற்ற நிலையில் அருள் பழுத்த ஞானியாக திருமுருகப் பெருமான் திருக்காட்சி தருவான். சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் அழகு ஒழுக பாலசுப்பிரமணியனாக திருக்காட்சி நல்குவான். கிரீடமும் பதக்கமும் கவச்சமும் மாலையும் அணிந்து பக்தர்களுக்கு பெருமிதம் தோன்றும் வகையில் திருவடியோடு பதிந்து நிற்பான். ஞான பூமியில் ஓர் பேருண்மை சிவபெருமானும் முருகப் பெருமானும் வேறு வேறு அல்ல. சிவபெருமானுக்குரிய ஈசான், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என 5 திருமுகங்களுடன் பரம ஞானியர்க்கு மட்டுமே புலப்படுகின்ற 6வது திருமுகம் ஒன்று உண்டு. அத்திருமுகத்திற்கான பெயர் அதோமுகம். அந்த 6 முகம் தோற்றுவித்ததுதான் இந்த 6 முகம். நெருப்பு நெருப்பை ஏற்படுத்தியது. சிவபெருமான் பெரிய நெருப்பு. அந்த பெரிய நெருப்பிலிருந்து தோற்றமானது சிறிய நெருப்பு. அந்த சிறிய நெருப்பு தேவர்களை மகிழ்விக்க பெரிய நெருப்பாக போர் தொடுத்தது. போரின் விளைவு அதர்மம் அழிவட்டது, தர்மம் நிலைத்தது. அதுவே திருமுருகனின் அவதார சிறப்பு. சுவாமிமலை அருள்மிகு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்தால் பலன்கள் பல கிட்டும். சுவாமிநாத சுவாமியின் தரிசனம். அதனால் இடையூறுகள்
நோய்கள், பிராணிகள், பூதம், தீ, நீர், வெள்ளம், பகைவர் ஆகியவற்றால் விளையும் தீமைகளிலிருந்து காத்து ரட்சிக்கும். திருமுருகன் தன் அடியவர்களுக்கு இடையூறு நேரும் போதெல்லாம் பச்சை மயில் வாகனத்தில் 12 கரங்களுடன் வந்து அச்சம் அகற்றி அருள் புரிகின்றான். இகபர சுகங்களை அருள வல்லது குகப்பெருமானின் தரிசனம். சுவாமிமலை திருத்தலப் பெருமானை வழிபடுவதால் கிட்டும் பயன்களை மாதவாரியாக பட்டியலிட்டு காட்டுகின்றார் நந்தியம் பெருமான். குருமுனியாம் அகத்தியரிடம் நந்தியம் பெருமான் கூறுவதாக அமைந்த பகுதி சுவாமிமலை தலபுராணத்தில் சிறப்பாக அமைந்து உள்ளது. அதன் பயன்களை சிந்திக்கும் போது ஆண்டு முழுவதும் சுவாமிநாத பெருமானை வழிபட வேண்டும் என்ற பேரவா பக்தர்களின் மனதுள் எழுகின்றது. ஒரு மனிதன் எத்துணை தீயவனாயினும் சுவாமி மலையில் குருநாத பெருமானை தரிசிக்கப் போகின்றேன் என்று கூறிய அளவிலேயே அந்த மனிதனது தீவினைகள் அனைத்தும் நீங்கி விடுவதாகவும் அந்த மனிதன் உயிர்ந்து இன்புறுவான் என்றும் தெரிவிக்கின்றது தலபுராணம். அருள்மிகு அருணகிரி பெருமான் பாடி அருளியது கந்தரனுபூதி. அதில் குரு மந்திரம் பெற ஒரு பாடல். சாடும் தனிவேல் முருகன் சரணம், சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் குணமும் கமழும் கழலே.